ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போவோம். போகிறதுக்கு முன்னாடி விவர்ஸ், ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு சின்ன அப்டேட் பார்த்துட்டு நேற்று ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன் விவர்ஸ், அது வந்திருக்குது. டியூபர் ரோஸ் வந்திருக்குது. அது கூட கொஞ்சம் இந்த சூரியகாந்தி விதையும் அனுப்பியிருக்காங்க. மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். கம்மி ப்ரைஸ் தான், 65 ருபீஸ் தான் அது. ஆர்டர் போட்டு நல்ல சிறப்பான கிழங்குகள் வந்திருக்கு. வாங்க அதையும் நடவு பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி செடியோட அப்டேட் பார்த்துருவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், சீனி கிழங்கு கொடியை இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் நிறைய என்ன செய்ய விட்டுருக்கேன், கட் பண்ணி விட்டுருக்கேன். எவ்வளோ, ஏன்னா எல்லா செடி மேலேயும் போய் அப்படியே போய் படுத்துக்கிடுது. மற்ற செடியெல்லாம் பக்கத்தில் இருக்கிறத வர விட மாட்டுக்கு. சீனி கிழங்கும் பருக்காது. அதுக்காக இப்போ கட் பண்ணி விட்ருக்கேன். லைட்டாக தோண்டி பார்க்கணும், கிழங்கு வந்துருச்சா என்னன்னு பார்க்கணும். இந்த இதை எடுத்துக்கொண்டே என்ன செஞ்சுருவோம், மாடு வெளியே கிடக்கு, அது கொண்டே கொடுத்தா நல்லா சாப்பிட்ரும். இப்போ பாருங்க விவஸ், 2 மாடு நிற்கி, 2 மாட்டுக்கும் போட்டாச்சு. அது அந்த வேப்ப மரம் இருக்குது, அதில் கொஞ்சம் நிழல் பசியாரி இருக்காங்க. நிழலுக்கு படுத்துருந்துச்சு, நல்லா சாப்பிட்டு போவாங்க. ஏற்கனவே நம்ம ரெயின் லில்லியே வாங்கி வச்சதுலையும் பாருங்க நல்லா பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன செஞ்சுருக்கோம், நம்ம டியூபர் ரோஸ் வாங்கியிருக்கோம். இந்த பாருங்க கிழங்குலாம், குட்டி குட்டி கிழங்கெல்லாம் அப்படியே முளைச்சிருக்கு பாருங்க விவஸ். இந்த முளைச்ச கிழங்கா பார்த்து பார்த்து என்ன செஞ்சு விட்ருவோம், இந்த பாருங்க நடவு பண்ணி விட்ருவோம். இது நம்ம அடுத்தாப்புல டியூபர் ரோஸ் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்து கட்டிக்கிடலாம். சாமிகளுக்கு போட நல்லா சிறப்பாக இருக்கும். அங்கிட்டு கரிச கட்டு மண்ணில் வச்சுருந்துருப்பாங்க உங்களுக்கு, எல்லாம் கருப்பாகவே இருக்குது. நல்லா முளைச்சதெல்லாம் எடுத்து நட்டுருவோம். முளைக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டோம்னா கொஞ்சம் முளைச்சிருவாங்க. ஏற்கனவே நம்ம மண் கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் என்ன செஞ்சு விட்ருவோம், ஒன்று ஒன்றா நடவு பண்ணி விட்ருவோம். ஒரு இதுக்கு ஒன்று ஒன்று நடவு பண்ணுவோம். எப்படி வருதுன்னு தெரில, பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த குட்டியாக இருக்கிறது மட்டும் கூட ஒன்று நடவு பண்ணிடுவோன்னு பார்த்தேன். ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்க. இது எப்படி நடவு பண்ணுன்னு தெரில, இங்கிட்டு முளைக்குமா இங்கிட்டு முளைக்குமான்னு தெரில. இது முளை இல்லாமல் இருக்குது. இந்த இதில் லேசாக முளை வந்திருக்கு. இதில் ஃபுல்லு இந்த இந்த என்னது கருவேலம் செடியாக முளைச்சிருந்துச்சு. அவ்வளோத்தையும் என்ன செஞ்சு விட்ருக்கேன், பிடுங்கி விட்ருக்கேன். ஏன்னா மண் அங்கே தானே அள்ளிட்டு வரோம் நம்ம, அதனால் அதுவாக வந்துருந்துச்சு. இதுவும் எப்படி முளைக்குதுன்னு பார்ப்போம். எப்படியும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நல்லா வேர் பிடிச்சிருவாங்க, வேர் பிடிச்சி வந்துடும். 5 கிழங்குன்னு சொன்னாங்க விவர்ஸ். மொத்தத்துக்கு நமக்கு 2, 4, ஒரு 5, 6 கிழங்கு நல்ல கிழங்கா இருக்குது. ஒரு 4 கிழங்கு என்ன செஞ்சிச்சு, வரும்போதேவும் அப்படியே மெதுக்கு மெதுக்குன்னு ஒரு மாதிரி அழுகல் வந்துட்டு. சரி, நமக்கு அது போக மிச்ச கிழங்கு இருக்கலாம். 5 கிழங்குக்கே நமக்கு 7 கிழங்குக்கிட்ட வந்திருக்கு நல்ல கிழங்கா. ஸோ அதுவே இந்த பாருங்க, இது இன்னும் முளைக்கலை, இதுவும் இன்னும் முளைக்கலை. இதெல்லாம் லைட்டாக முளை வந்திருக்கு. இதெல்லாம் 2 2 ஊனியிருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் முளை வந்துருக்கு பாருங்க. இதில் இன்னும் முளை வரப்போகுது, எடுத்து ஊனி விட்டுருக்கேன். அடுத்து சூரியகாந்தி விதையமும் ஊனி விட்டுருவோம். இங்கே பாருங்க, சூரியகாந்தி விதையும் 6 7 விதை வந்துருக்குது. ஒன்று ஒன்றுக்கு நம்ம 2 2 விதை போட்டு விடுவோம். ஏற்கனவே இந்த தடவை போட்டிருந்தேன், வளர்ந்துச்சு. நம்ம ஊருக்கு போயிருந்தப்ப தண்ணி விட சொன்னால் இந்த கண்ணெல்லாம் நிறைய வேகமாக தண்ணி விட்டு இந்த கண்கள்லாம் என்ன செஞ்சிருச்சு, சாஞ்சிருச்சு. அதனால் இப்போ திருப்பி இவங்க பரவாயில்ல காம்ப்ளிமெண்ட்டாக இதை அனுப்பியிருந்தாங்க. ஸோ நமக்கு ஒரு பெனிஃபிட்டு தான் இந்த ஆர்டர் போட்டதில். 4 விதை ஊனிருக்கேன் விவர்ஸ். இந்த 3 விதைக்கு நான் மண் கலவை ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஊனணும். இங்கே பாருங்கள், இதுலேயுமே எத்தனை காய் வந்துருக்குன்னு பாருங்கள். காராமணியில் நிறைய காய் விட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம உரம் விட்றது தக்கன செடி நல்லா சிறப்பாக வருது விவர்ஸ்.
வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.